Hi friends, welcome to Manish Fashion School. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெடல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது எப்படி ஸ்டிச் பண்ணுறது. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேசிக் ஸ்லீவ் ஒன்று எடுத்துக்கிட்டேன், பேசிக் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஸ்லீவ்லேருந்து எப்படி பெடல் ஸ்லீவ் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 5 inches வச்சுக்கிறேன் நான். ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 inch. ஸோ 5.5 inches வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மிடில் 3.5 inches மிடில் 3.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போது பேட்டர்னை ஓப்பன் பண்ணிவிடுங்க. பேட்டர்ன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த 5 inches 3 inches 3.5 inches இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா அண்டர் ஆர்மில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inchesக்கு மார்க் பண்ணுறேன். 2 inches. ஸோ இப்போ பாருங்கள் 2 inch ப்ளஸ் ஒரு 1/2 inch வேணும் சீம் அலவன்ஸு. ஸோ சீம் அலவன்ஸுக்கு ஒரு 1/2 inch. ஸோ இப்போ இந்த 2.5 inch ப்ளஸ் இது ஒரு 5 inches இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். அகைன் மேலேயும் பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிறேன், ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கேன் நான். ஸோ ஸ்டிச்சிங்காக 1/2 inch. ஸோ இது மொத்தத்தையுமே ஜாயின் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஜாயின் பண்ணோம்னா பேட்டல் ஸ்லீவ் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக டார்க்காக மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அண்டர் ஆர்ம்லேருந்து ஒரு 1/2 inch உள்ளே எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டில் போடும்போது கொஞ்சம் லூஸ் வந்துடும் அந்த இடத்துல. ஸோ அங்கே லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 inch உள்ளே மார்க் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக கட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது அதை கட் பண்ணிடலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன அலவன்ஸுன்றதை நான் சொல்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா 3.5 inch, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 inch, இங்கே வந்து 2 inch எல்லாமே ரெடி, ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 1/2 inch எல்லா இடத்துலையும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ நான் ஒரு சைடு மட்டும்தான் கட் பண்ணுறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு 2 பீஸ் வேணும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, ப்ளஸ் லைனிங் இருக்கிறதா இருந்தால் லைனிங் ஒரு 2 பீஸ் வேணும். ஸோ மொத்தம் நான் 4x4 மெயின் ஃபேப்ரிக்கில் 4 பீஸ் வேணும், லைனிங்கில் 4 pieces வேணும் இதில். ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்து சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக வரைஞ்சி காமிக்கிறேன். கட் 4 பீஸு சும்மா எப்படி இப்போ ஒரு சைடு தான் கட் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு எப்படி இருக்குன்றதுக்காக சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி ஒன்று இருக்குல்ல, அந்த மிட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மிட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த மிட்டை பேஸ் பண்ணி இன்னொரு சைடு ஸோ அப்படியே வந்து ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட்டில் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் ஸ்லீவு. ஸோ லைட்டாக இருக்குது தெரியுதுங்களா இப்போது? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவு. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. வாங்க இப்போது எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபேப்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி தான் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் கரெக்டாக வரும். ஸோ ரைட் ராங் கரெக்டாக வரும், மாறாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இப்படி போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்லீவ் தான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இங்கே போட்டுக்கிறேன். கிரைன் லைன் ஃபாலோ பண்ணி போடுறேன். கிரைன் லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மிடில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நாச்சு போட்டுக்கலாம் நம்ம. மிடில் வந்துட்டு சென்டர் தெரியறதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ கரெக்டாக லைன் மேலே கட் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இதில் 2 பீஸு, லைனிங்லேயும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் ஒரு நாச் போட்டுக்கோங்க.
சென்டர் நாச் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் ரேங்க் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. ஸோ வைக்கும்போது ரைட் சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி இருக்கணும். ஸோ ரைட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வைங்க. அந்த நாச் கரெக்டாக இன்னும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுன்னா ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகுது ஸ்லீவ். இப்போ அந்த கார்னர் அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் பைப்பிங் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக், வேறு கலர் ஃபேப்ரிக்கை வச்சு கிராஸ் பீஸை வச்சு நான் பைப்பிங் வச்சு பண்ண போகிறேன். ஸோ பைப்பிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ கிராஸ் பீஸோட நான் வந்து த்ரெட்டு வச்சு தைக்க போகிறேன். ஸோ த்ரெட் பைப்பிங் வச்சு தைக்க போகிறேன். ஸோ த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை தைப்போம் நம்ம. ஸோ லைனிங்கில் ஒன்று, மெயின் ஃபேப்ரிக்கில் ஒன்று எடுக்கிறேன். ஸோ ரைட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு செட்டு, அது ஒரு செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பைப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கில் த்ரெட்டை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு நான் சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் ஃபுட் கைட் மாற்றிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடணும், ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீஸில் இருந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே போகுதுன்றதுனால நான் சேம் த்ரெட்டு போடுறேன். நீங்கள் வந்துட்டு மேட்சிங் த்ரெட் வேணால் மேட்சிங் த்ரெட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த நூல் வெளியே தெரிய போகிறதில்ல, உள்ளே தான் போக போகுது. ஸோ அதனால் நான் இந்த கலர் நூலே போட்டு பைப்பிங் ரெடி பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸோ ஸ்லீவில் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஸோ இப்போது மேல் பக்கமாகவே வச்சுக்கிறேன், மேல் பக்கமாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு தைங்க. ஸோ இப்படியே வச்சு தைக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபுட் வந்து இந்த சைடு தைக்க முடியாது. ஸோ மாற்றி வச்சு தைக்கிறேன், இந்த பக்கம் வச்சு தைக்கிறேன் நான். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், டாப் ஸ்லீவோடைய டாப் சைட்லேயே ரைட் சைட்லேயே என்ன பண்ணுறேன், பைப்பிங் பீஸை வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ளவுஸோடைய பேக் நெக் எப்படி தைக்கணும், பைப்பிங் வச்சு த்ரெட்டு வச்சு எப்படி வந்து பைப்பிங் தைக்கிறதுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ சேம் இதுவும் அதே போல் தான். ஸோ ஸ்லீவோடைய கார்னரில் பாட்டமில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே லைனிங்கை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஸோ லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வந்து இது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போடுறேன் நான். ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ ஸ்டிச்சு போட்டுடுறோம் பாருங்கள். ஸ்டிச்சுக்கு மேலேயே போடலாம். ஸோ கரெக்டாக போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். ஸோ போட்டாச்சு. இப்போ இது கட் பண்ணி எடுத்துகிட்டு டர்ன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாச் போட்டுக்கிறேன் நான். டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் பண்ண உடனே ஃபினிஷிங், நீட் ஃபினிஷிங் வரும். ஸோ அதனால் நாச்சஸ் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பினதுக்கப்புறம் ஃபினிஷிங் நீட்டாக வரும். நாச்சஸ் போட்டுட்டோம். திருப்பிடலாம். இப்போது பாருங்கள், திருப்பிடுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ பைப்பிங் வந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து வேணும்னா நம்ம ஒரு எட்ஜ் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம
ஒரு ஏஜி ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஏஜி ஸ்டிச் போடுறேன் நான். ஸோ ஏஜி ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ ஏஜி போட்டாச்சு. ஏஜி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், அதை ரெண்டும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மேலே ஒரு டாப்பில் ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுடலாம். மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டம்மி ஸ்டிச் ஒன்று போட்டுடலாம். ஸோ டம்மி ஸ்டிச் போட்டுட்டேன் நான். ஸோ அவ்வளோதான், ஒரு சைடு முடிஞ்சிச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சேம் இதே போல் தான், அதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நாச்சும் கரெக்டாக சென்டர் நாச்சு கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக அதே ஷேப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு ஸோ இப்போ அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்டிச் போட்டாச்சு நம்ம. ஸோ ஸ்லீவ் பாருங்கள், அவ்வளோதான் பெட்டல் ஸ்லீவு. ஸோ இன்னொரு சைடுக்கு இன்னொரு இதே போல் ரெடி பண்ண வேண்டியதான் நம்ம. இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வரும் ஸ்லீவு. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வரும் ஸ்லீவ். ஸோ பாருங்கள், பெட்டல் ஸ்லீவ் பார்த்தீங்களா. ஸோ